से मध्यमाला வந்து हमारा राज सीखना இந்த लेसन प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए। பெரிய பெரிய क्वेश्चन 5 வரியில் எழுதுக। हमारे राज चिह्न में अंकित मूर्तियों की क्या क्या विशेषताएं हैं। நம்முடைய அரசு முத்திரையில் வந்து பொறிக்கப்பட்டுள்ள சிலைகளில் என்னென்ன விசேஷங்கள் ஸ்பெஷல் இருக்குது। हमारे राज चिह्न में अंकित मूर्तियों की अलग अलग विशेषताएं हैं। राज चिह्न के सिंह गंभीरता, उदारता और शक्ति की चिह्न हैं। घोड़ा सक्रियता का उदाहरण है। बैल और गाय देश की संपत्ति के द्योतक हैं। चक्र धर्म का सूचक है। हमारे நம்முடைய ராஜ் சிஹ்னமே தேசிய சின்னத்தில் அங்கித் பொறிக்கப்பட்டுள்ள மூர்த்தியோன்னா சிலைகள் ஸ்டேச்சுஸ் அதில் வந்து அலக் அலக் விசேஷாயன் தனித்தனியான செப்பரேட்டான ஒரு ஸ்பெஷல் இருக்குது, விசேஷங்கள் இருக்குது, சிறப்புகள்। ராஜ் சிஹ்னக்கே நம்ம தேசிய சின்னத்தில் சிங்கம் இருக்குது, கம்பீர்தா கம்பீரத்தையும், உதார்த்தா பெருந்தன்மையும், அவர் சக்தி நல்ல வலிமையுள்ள பவராக இருக்கிற சிஹ்னஹை அடையாளமாக இருக்குது। கோடா குதிரை வந்து சக்ரியதா கா உதாகரன் ஹை, அதாவது செயல்பாட்டின் கிரியானா வந்து வினைன்னு சொல்லுவோம், வினைச்சொல் கிரியாயேன்னு। இந்த இடத்துல வந்து என்ன செயலை வேகமாக செய்ததுக்கான உதாரணமாக குதிரையை சொல்கிறாங்க। பைல் அவுரு காய் எருது மற்றும் பசு வந்து தேஸ்கி சம்பத்தின சொத்து, நாட்டினுடைய சொத்துக்கு தியோதக் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க। சக்கர தர்ம கா சூச்சக் ஹை, சக்கரம் தர்ம சக்கரம் வந்து தர்மத்தினுடைய அடையாளமாக சொல்கிறாங்க। நம்முடைய தேசிய சின்னத்தில் பொறிக்கப்பட்டுள்ள மூர்த்திகள்லாம் தனித்தனியான விசேஷங்கள் உண்டு। தேசிய சின்னத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் வந்து கம்பீரமாகவும் பெருந்தன்மையாகவும் மற்றும் வலிமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாகும்। குதிரை வந்து செயல்பாட்டினுடைய ஒரு உதாரணமாக இருக்குது। எருது மற்றும் பசு வந்து நம்ம நாட்டினுடைய சொத்து, செழிப்பாக இருக்குது, செழிப்புக்கு சொத்துக்கு உதாரணமாக இருக்குது। அப்புறம் சக்கரம் வந்து தர்ம சக்கரத்தினுடைய அடையாளமாக இருக்குது। सम्राट अशोक के बारे में आप क्या जानते हैं। सम्राट अशोकரை பற்றி நீங்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்। अशोक दुनिया के महान सम्राटों में एक थे। वे 2000 साल पहले हमारे देश में शासन करते थे। महान शक्तिशाली होकर भी अशोक अहिंसा तथा शांति का प्रचार करते थे। उन्होंने देश भर में अनेक स्तूप और गंबे लगवाए। उन स्तूपों और गंबों पर अच्छे उपदेश कुतवाए। अशोक வந்து दुनिया के நாட்டினுடைய மகான் சாம்ராட்டோமே கிரேட்டான அரசர்களில் அசோகரும் வந்து ஒருத்தராக இருந்தார்। ஏக்தே வே 2000 சால் பகலே, அவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹமாரே தேஷ்மே நம்மளது நாட்டை வந்து சாசன் கர்த்தே ஆட்சி செய்து வந்தார்। மகான் சக்திசாலி ஹோக்கர்பி, அவர் வந்து பயங்கரமான சக்திசாலியாக பலசாலியாக இருந்தாலும் கூட அசோக் அஹிம்சா ததா சாந்தி கா பிரச்சார் கர்த்தே தே, அவர் வந்து அஹிம்சை மற்றும் அமைதியை சாந்தி கா பிரச்சார் கர்த்தே தே
பிரச்சாரம் பண்ண அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உன்ஹோனே தேஷ் பர் में அவர் தேசம் முழுவதும் அநேக ஸ்தூப் அநேகமான நிறைய ஸ்தூபிகளையும் மற்றும் கம்பே லகுவாயே கம்பங்களையும் நட்டு வச்சிருந்தார். உன் ஸ்தூபம் அந்த ஸ்தூபிகளிலும் மற்றும் கம்போம் பர் கம்பங்களிலும் அச்சே அச்சே நல்ல நல்ல குத்துவாயே உபதேசங்களை பொறுத்திருந்தார். அசோர் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டில் மகான் சாம்ராட் பெரிய அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்தார். அவர் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பு நமது நாட்டை ஆட்சி செய்து வந்தார். அவர் வந்து பலசாலியாக இருந்தாலும் கூட அவர் வந்து அகிம்சை மற்றும் அமைதியை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அமைதியாக இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து நாடு முழுவதும் அநேகமான ஸ்தூபிகளையும் கம்பங்களையும் நட்டு வைத்தார். அந்த ஸ்தூபிகளிலையும் கம்பங்களிலையும் நல்ல நல்ல உபதேசங்களை பொறித்திருந்தார். தன்யவாத்.